செய்திகள் தொடர்கின்றன. ஏமன் நாட்டின் தலைநகர் சானாவில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பின் போது குண்டு வெடித்ததில் 60க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பலியான சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏமன் நாட்டின் 22ஆம் ஆண்டு கொண்டாட்டத்திற்கான ராணுவ அணிவகுப்பு ஒத்திகை அந்த நாட்டின் தலைநகர் சானாவில் நேற்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அல் கொய்தா தீவிரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்களை வேரோடு அழிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் ராணுவம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியின் போது ராணுவ வீரர் ஒருவர் தனது இடுப்பில் கட்டி வைத்திருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தார். இந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 60க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் படுகாயமுற்று ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பலர் படுகாயமுற்றிருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அந்நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற மன்சூர் காதி அல் கொய்தா தீவிரவாதிகளுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருவதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. புனேவில் இன்று நடைபெறும் IPL முதலாவது தகுதி சுற்றுப் போட்டியில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. IPL கிரிக்கெட் போட்டி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. டெல்லி, கொல்கத்தா மற்றும் மும்பை அணிகள் ஏற்கனவே தகுதி சுற்றுப் போட்டிக்குள் நுழைந்துள்ள நிலையில் 4வது இடத்தை பிடிக்க பெங்களூரு அணிக்கும் சென்னை அணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் டெக்கானிடம் பெங்களூரு அணி தோல்வியடைந்ததால் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி 4வது அணியாக அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இதனிடையே புனேவில் இன்று நடைபெறும் முதலாவது தகுதி சுற்றுப் போட்டியில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். நாளை நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் சென்னை, மும்பை அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் தோல்வி அடையும் அணி IPL போட்டியில் இருந்து வெளியேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 8வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் 6 போட்டிகளில் சமனிலும் 1ல் தோல்வியும் அடைந்திருந்த விஸ்வநாதன் ஆனந்த் நேற்று நடைபெற்ற 8வது போட்டியில் கெல்பாண்டை வெற்றி கண்டார். இதன் மூலம் ஆனந்தும் கெல்பாண்டும் தற்போது சம புள்ளிகள் என்ற நிலையில் உள்ளனர். இன்னும் 4 ஆட்டங்கள் எஞ்சியுள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடைபெற்று வருகிறது. வெற்றி பெறும் நபருக்கு 12 கோடி ரூபாய் பரிசு என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது. கருப்பு பணம் தொடர்பாக மத்திய அரசு முன்வைத்துள்ள வெள்ளை அறிக்கை நீச்சல் உடை போன்று அரைகுறையானது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. ஏர் இந்தியா விமானிகளின் வேலை நிறுத்தம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் அஜித் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக மற்றும் பிஜு ஜனதா தளத்தின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த சங்மாவிற்கு முக்கிய கட்சிகளின் ஆதரவு கிடைக்காது என்பது தெரிந்துவிட்டதால் சுயேட்சையாக போட்டியிட தயாராகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.